பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னப்பா சதீஷ், இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அது எங்க இல்லாம நான் வேற எங்கேயாவது ஆளை கூட்டிட்டு போயிட முடியுமா? மாலதியோட வீடு ஊருக்கு அந்த பக்கம் இருக்கு. 2 நாள் தங்கறதுக்காக அங்க போயிருக்கா. இருட்டுன அப்புறம் ஆத்துல இறங்கி குளிச்சிருக்கா. அப்புறமா உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம வீட்டுக்கு போயிருக்கா. கந்தர்வ பேயா தான் இருக்கும். பெண்களை ராத்திரி நேரத்துல கண்டா அது அவங்கள பிடிச்சிக்கும், அப்புறம் விட்டு போகாது. அப்பா, நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்ப்பா? மடத்துக்கு. துவாரகா மடம். நிறைய சித்திகள் தெரிஞ்ச மாந்திரிக குடும்பம். அந்த காலத்துல மருந்துக்கும் மாந்திரிகத்துக்கும் இவங்களை மட்டும்தான் நம்பி இருந்தோம். ஆயுர்வேதம், விஷ வைத்தியம் இதுல தலை சிறந்தவங்க. ஓ, அப்படின்னா இங்க ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லையா? அதுக்கு ஆற கடந்து ரொம்ப தூரம் போகணும். அதே மாதிரி இங்க நோய் இருக்கிறவங்களும் கம்மி தான். வணக்கம். ஸ்டீஃபனா? எப்பயா வந்த? 2 நாள் ஆச்சு. சாவித்திரியை கொஞ்சம் கூப்பிட. உட்கார. அப்போ சரிங்கய்யா, நாங்களும் கிளம்புறோம். ரொம்ப தாமதமா தான் ஆனிய பத்தி கேள்விப்பட்டேன். தகவல் சொல்லவும் எங்களுக்கு யாரும் இல்லை. 30 வயசுக்கு அப்புறம் கவனமா இருக்க சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. நாங்களும் கவனமா தான் இருந்தோம். என்னன்னு சொல்ல, எல்லாம் தலைவிதி. ஒரு அளவுக்கு தானே ஜோதிடத்தால சொல்ல முடியும், நம்மளால விதியை மாத்த முடியாது. இதுதான் ஸ்டீஃபன், தோழியோட வீட்டுக்காரர். உன் அம்மாவும் நானும் ஒன்னாதான் படிச்சோம். உன்னை நான் குழந்தையில பார்த்தது. உன் பேரு? சோஃபி. அவ இப்போ PhD படிச்சிட்டு இருக்கா. ஓ, என்ன டாபிக்? தாந்திரிக் கல்ச்சரிங் ஹிஸ்டரி. ஆஹா, பரவாயில்லையே. நான் பூஜை எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு என்னமா, ஆனா அவங்கள தொந்தரவு செய்யாம பார்க்கணும். கந்தர்வ பூஜை. பரமா. சரிங்க அப்பா வாங்க. நீங்க சாப்பிட ஏதாவது? இப்போ எதுவும் வேண்டாம். பாரு, உடம்புல இருக்கிற கந்தர்வனை வெளியேத்துறாங்க. ராத்திரி 2ஆம் ஜாமம் வரைக்கும் பூஜை நடக்கும். இந்த நேரம் யாரையும் உள்ள விட மாட்டாங்க. ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு சீக்கிரமா வெளியே வந்துருங்க. இது என் பொண்ணோட ஜாதகம். இத நீங்க தான் எழுதி கொடுத்தீங்க. ஊரை விட்டு போறப்ப நான் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். அன்னைக்கு இதனோட மதிப்பு எனக்கு தெரியல. இப்போ இத நீங்க பார்த்து சொல்லணும். அதுக்கு என்ன, கண்டிப்பா பார்த்து தரேன். அப்போ நாங்க கிளம்பிட்டுங்களா? நடக்கட்டும், வரோம். அடிக்கடி நீங்க வா. பை. என்ன என்னாச்சு? பாம்பு கடிச்சிருச்சுங்க. பரமா. ஐயா வாங்க, இங்க படுக்க வைங்க. என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து கூட்டம் போட்டிருக்கீங்க. ஒரு விளக்கு வாங்கலாமேன்னு தான். பக்கத்தூர்ல இருக்கிற கோயிலுக்கு போகும்போது ஒரு விளக்கு பார்த்தேன். இங்கேயும் அதே மாதிரி ஒரு விளக்கு வைக்கலான்னு சின்னவர் சொன்னாரு. அங்க துஜ பிரதிஷ்டை பண்ணதே என் பையன் தான். அம்மனுக்கு பூஜை திருப்தியா இருந்ததுன்னு ஜோசியம் சொல்லுது. உங்க குடும்பத்தோட பாரம்பரியமும் ஆசீர்வாதமும் இல்லாம இருக்குமா? நீங்களும் வந்தீங்கன்னா இன்னைக்கே பேசி ஒரு முடிவு எடுத்துடலாம். இன்னைக்கு கந்தர்வன் கோவில்ல பூஜை இருக்கு. முடிவை நாம அப்புறம் எடுக்கலாம்ல. சரி. அப்புறம் விளக்கு வாங்கறதுக்கான பணம் நானே கொடுத்துறேன். அத பத்தி யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நல்லது. போயிட்டு வா.
என்னங்க விளக்கேத்தலையா? அழகா இருக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு பௌர்ணமி இல்ல, எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கும் துவாரகா மரத்துல இருந்து கந்தரவன் கோயிலுக்கு பூஜைக்காக போவாங்க. அதுக்கு விளக்கேத்தி நாங்க ஆதரவு கொடுப்போம். அந்த காலத்துல பண்ண ஞாபகம் இருக்கு. இன்னும் அதை ஃபாலோ பண்றீங்களா சோஃபி? ஆண்டி கேண்டில்ஸ் எடுத்துட்டு வாங்க. கேண்டில்ஸ் ஏத்தலாம்ல? அதுக்கு என்ன, எந்த விளக்கு வேணாலும் ஏத்திக்க, வெளிச்சம் இருக்கணும். போய் விளக்கேத்துட்டுமாயா? நானும் அப்படியே கிளம்புறேன் ஐயா. நீ நேத்து சொன்னது சரியா போச்சுமா. இங்க வந்ததுக்கு அப்புறம் மனசு நிம்மதியா இருக்கு. நைட்டு நல்லாவும் தூங்க முடிஞ்சது. ஆண்டி அங்க பாருங்க. அந்த பையனை பாரு, என்ன ஒரு தைரியம் இல்ல. He's really a matador. என்னது? இந்த காலப்பந்தயத்துல ஜெயிச்சதால அப்படி சொல்றேன்.